ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், வெல்கம் டு திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு கம்ப்ளீட் பிகினராக இருக்கீங்க, அமேசான் கேடிபி பற்றி எனக்கு அந்தளவுக்கு அவேர்னஸ் இல்லை அப்படின்னா டெஃபினட்டாக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து பார்ட் 1. ஸோ இந்த பார்ட் 1ல் நான் எதை பற்றிலாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அப்படின்னா, அமேசான் கேடிபினா என்ன, எதனால் வந்து அமேசான் கேடிபி வந்துட்டு ஒரு பெஸ்ட்டு பிஸ்னஸ் பிளாட்ஃபார்ம், அண்டு அமேசான் கேடிபியில் நம்ம எது மாதிரி புக்ஸ் எல்லாம் நம்ம பப்ளிஷ் பண்ண முடியும், அண்டு கீவேர்ட் ரிசர்ச் மெத்தடெல்லாம் என்னென்ன பண்ணலாம், ஸோ அதுக்கு டூல்ஸ் எல்லாம் இருக்கா இல்லையா, இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நான் இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம போகிறதுக்கு முன்னாடி நான் ஆன்லைனில் நிறையா ஜாப்ஸ் வந்துட்டு நான் சர்ச் பண்ணியிருக்கேன். பிஸ்னஸை பற்றி நான் நிறையா செக் பண்ணியிருந்தேன். ஸோ அப்போ ஒரு 5 இயர்ஸ் பிஃபோர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இன்னமும் கூட இந்த கேப்சா டைப்பிங், அப்புறம் வந்து டைப்பிங் ஜாப்பு, அப்புறம் ஆட்ஸை வந்து நம்ம வாட்ச் பண்ணால் அதுக்கு வந்து ஒரு ரெவன்யூ, ஸோ இது மாதிரி நிறையா வந்துட்டு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டே இருந்தேன். ஏன்னா இது எல்லாமே வந்து ஒரு ஆக்டிவ் இன்கமாக இருந்தது. நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும் ஒவ்வொரு டைமும், நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ரீ டைமே கிடைக்காது. பட் இந்த அமேசான் கேடிபி வந்துட்டு என்டையராக டிஃப்ரெண்ட்டு. இது வந்து ஒரு பேசிவ் இன்கம், ஓகேங்களா. ஸோ அதை பற்றி நாம் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம், சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு அமேசான் கேடிபி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ அமேசான் கேடிபி அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு செல்ஃப் பப்ளிஷிங் பிளாட்ஃபார்ம், சரிங்களா. ஸோ அமேசான் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா அது ஒரு இ-காமர்ஸ்லேயே அது பெஸ்ட்டு, பயங்கரமாக வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஒரு ப்ராடக்ட் வாங்குற மாதிரி இருந்ததுன்னா ஒன்றா ஃப்ளிப்கார்ட்டுக்கு நம்ம போவோம், அப்படி இல்லைன்னா அமேசான், ஓகேங்களா. ஸோ அமேசான் வந்துட்டு கிண்டல் டைரக்ட் பப்ளிஷிங்கை தான் நம்ம வந்து கேடிபி அப்படின்னு சொல்கிறோம். இந்த புக்கு பப்ளிஷிங்காக மட்டும் ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு சர்வர் வந்து இருக்குது. ஸோ அதுக்கு எல்லாமே வந்து சப்போர்ட்டாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த கிண்டல் டைரக்ட் பப்ளிஷிங் அப்படிங்கிற இந்த வெப்சைட்டு தான், சரிங்களா. கிண்டல் டைரக்ட் பப்ளிஷிங்கில் kdp.amazon.com அப்படிங்கிற இந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா நீங்கள் வந்துட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம், சரிங்களா. இதுக்கு வந்துட்டு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு தான். ஸோ இது வந்துட்டு நீங்கள் ஃப்ரீயாக சைன்அப் பண்ணிக்கலாம், அண்டு ஃப்ரீயாக வந்துட்டு பப்ளிஷும் பண்ணிக்கலாம். நீங்கள் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு மந்த்லி இவ்வளோ நீங்கள் பே பண்ணணும் அப்படிங்கிறத எந்த அவசியமே இல்லை. ஸோ அதனால் இதுதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அமேசான் கேடிபி, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எதனால் அமேசான் கேடிபி தான் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதுக்கு வந்து இன்வென்ட்ரியே இல்லை, சரிங்களா. இன்வென்ட்ரி அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதுக்கு நீங்கள் வந்து தனியாக எஃபிஏ மாதிரி நம்ம ஒரு ப்ராடக்டை வந்துட்டு ஃபஸ்ட்டு செக் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை வந்துட்டு குவாலிட்டியாக இல்லையா, அண்டு அது வந்து மேனுஃபேக்சர்கிட்ட இருந்து வாங்குறதுக்கு அதுக்கு தனியாக பில்லு பார்க்கணும். அது இல்லாமல் ஜிஎஸ்டி, இது மாதிரி நிறைய லொட்டுலோஸ்க்கு நிறையா இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இந்த இ-காமர்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி இதில் இந்த அமேசான் கேடிபியில் எதையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்களோட பேன் நம்பர் மட்டும் இருந்துச்சுன்னா போதும், சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நோ கஸ்டமர் சர்வீஸ். ஸோ நோ கஸ்டமர் சர்வீஸ் அப்படிங்கிறப்ப ஸோ இந்த ப்ராடக்ட் நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு ஃபிசிக்கல் ப்ராடக்டாக இருந்ததுன்னா நம்ம வந்து வாங்கி நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் டெலிவரி பண்ணுறதுக்கு வந்து நாமளே போய் டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அமேசான் கேடிபியில் என்னென்னா நீங்கள் 3 டைப் ஆஃப் புக்கு வந்து நீங்கள் பப்ளிஷ் பண்ண முடியும், சரிங்களா. ஸோ அது என்னென்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிண்டலாகவும் டைரக்ட் பண்ணிக்கலாம், அதாவது டிஜிட்டல் புக்காக நீங்கள் பப்ளிஷ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஹார்ட் காப்பியாக, அதாவது பேப்பர் பேக்காகவும் ஒரு மெத்தடு. தென் இப்போ அதாவது இந்தியாவில் வந்து நம்ம என்னென்ன அவைலபிள்னால் கிண்டல் அண்டு பேப்பர் பேக் அண்டு ஹார்ட் கவர், இது 3 ஃபார்மேட்டில் வந்து நம்ம புக்கு பப்ளிஷ் பண்ண முடியும். ஸோ இந்த 3 இதில் வந்து பார்த்திங்கன்னா எதுக்குமே நம்ம வந்து டெலிவரிக்காக நம்ம போய் இப்போ அமெரிக்காவில் வந்து டெலிவரி பண்ணணும் அப்படின்னா நம்ம இங்கே புக்கு வந்து பிரிண்ட் பண்ணி இங்கேருந்து நம்ம டெலிவரி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ இதுக்கு வந்து எந்த ஒரு கஸ்டமரும் தேவையில்லை. இந்த கஸ்டமரை போய் ரீச் பண்ணி இந்த சர்வீஸ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு கஷ்டமே பட தேவையில்லை, எல்லாமே அமேசானே பார்த்துக்கும், சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு ஹை ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் வித் டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ். ஸோ ஆஸ் ஐ டோல்டு இயர்லியர், முன்னாடி சொன்ன மாதிரி இதில் வந்து நம்ம எப்பயுமே ஒரு டிஜிட்டல் ப்ராடக்டை நீங்கள் வந்துட்டு கான்சன்ட்ரேட் பண்ணி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும்.
ஸோ இதில் வந்துட்டு ஹை ப்ராஃபிட். ஏன்னா நீங்கள் வந்து ஒரே ஒரு புக்கு தான் நீங்கள் பப்ளிஷ் பண்ண போகிறீங்க. அந்த ஒரு புக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டில் வந்துட்டு பப்ளிஷ் ஆகுது. அது ஒன்று வந்து கிண்டல், அதுக்கு வந்துட்டு நீங்கள் $10 அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா, ஸோ பேப்பர் பேக்கு வந்து ஒரு $20ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, அதே மாதிரி ஹார்ட் கவருக்கு ஒரு $50 அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா, சரி ஒரே புக்கு 3 டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டில் நம்மனால ஒரே டைமில் வந்துட்டு பப்ளிஷ் பண்ண முடியும். சரிங்களா? இது வந்து ஒரு ஹை ப்ராஃபிட் மார்ஜின் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அதனால தான் வந்துட்டு அமேசான் கேடிபி வந்து ஒரு பெஸ்ட் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஓப்பன் டு ஆல்மோஸ்ட் எவ்ரி ஒன் இன் த வேர்ல்டு. அதாவது இந்தியாவில் மட்டும் இல்லை, வேர்ல்டில் எல்லா இடத்துலையுமே வந்துட்டு அக்கௌண்ட் இது ஓப்பன் பண்ண முடியும். பட் ஒரு சில இடத்துல வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு பாகிஸ்தானில் பண்ண முடியுமான்னு தெரியல. ஒரு சில கண்ட்ரீஸில் வந்துட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்தியாவோடலாம் ஈஸியாக வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். அண்ட் ஈஸியாக ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். இதில் வந்து நோ மந்த்லி ஃபீ ஆர் இயர்லி ஃபீஸ்லாம் எதுவும் இல்லை. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, லோ லேர்னிங் கர்வ் அப்படின்னா, ஸோ இதில் வந்து நீங்கள் ஒரு பிளாக் கிரியேட் பண்ணீங்க, வெப்சைட் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு சர்வர் வாங்கணும், சர்வரை மெயின்டைன் பண்ணணும், டொமைன் வாங்கணும், இது மாதிரி நிறையா கற்றுக்கணும். அதே மாதிரி வெப்சைட்டுக்கு டிராஃபிக் கொண்டு வரணும், அதுக்கு வந்துட்டு கீவேர்டு ரிசர்ச் பண்ணணும். அந்த கீவேர்டு வந்துட்டு நம்ம நிறைய காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். நீங்கள் ஒரு பிளாக் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா, மேபி க்ரியேட் பண்ணுறவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கலாம். பட் எனக்கு அதெல்லாம் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக நான் ஃபீல் பண்ணுறேன். பட் இதில் நம்மளுக்கு வந்து மெயினாக வந்து கவர் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கணும். அண்ட் 2வது இன்டீரியர், அண்ட் 3வது வந்து பார்த்திங்கன்னா அதாவது சர்ச், அதாவது SEO. இது 3ம் வந்து நம்ம பார்க்கணும். இந்த 3ம் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சதுன்னா போதும், ஈஸியாக வந்துட்டு அமேசான் கேடிபியில் நம்மளோட புக்கு வந்து சேல் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து லோ ஸ்டார்ட் அப் காஸ்ட். ஸோ என்ன சார் லோ ஸ்டார்ட் அப் காஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதை நீங்கள் ஃப்ரீயாகவே நீங்களே ரைட் பண்ணி நீங்கள் புக்கு பப்ளிஷ் பண்ணலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் வந்து அவுட் சோர்சிங் பண்ணலாம். அவுட் சோர்சிங்னா, எனக்கு வந்து ஒரு அட்ராக்டிவான கவர் க்ரியேட் பண்ண தெரியாது, எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை, எனக்கு வந்து நான் ஒரு கவிதை ஆசிரியரோ இல்லை வந்துட்டு நான் வந்து நம்ம எழுத்துப்பிழை இல்லாமையோ எனக்கு எழுத தெரியாது அப்படின்னா, ஈஸியாக ஃபைவர்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறையா பேர் இருப்பாங்க. ஸோ பெஸ்ட்டு காஸ்ட்டில் வந்து பெஸ்ட்டாக வந்துட்டு டெலிவரி கொடுக்குறவங்களாம், சர்வீஸ் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா லோ ஸ்டார்ட் அப் காஸ்ட் அப்படின்னு நான் இதில் சொல்லியிருக்கேன், மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் அமேசான் கேடிபி வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ்லாம் டெஃபினட்டாக வந்துட்டு இது எல்லாமே அப்ளிகபிள் டு அமேசான் கேடிபி. ஓகேங்களா? ஸோ தட்ஸ் வை ஐ கால் தட் அமேசான் கேடிபி இஸ் த பெஸ்ட் பிஸ்னஸ் டு ஸ்டார்ட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதில் நம்ம மைண்ட் செட்டை வந்துட்டு எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம இதை போட்டோன்னே உடனே நம்ம வந்து பெரிய நம்ம கோடீஸ்வரர் ஆயிரலாம் அப்படின்னா, அது வந்துட்டு இட்ஸ் அ ஃபேக். ஓகேங்களா? ஸோ போட்டால் கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்லோ இன் த பிகினிங் அண்ட் ஒன் பை ஒன்னாக. இப்போ வந்து எடுத்தோடனே நம்ம இதில் வந்து ரிச் ஆக முடியாது, எடுத்தோடனே கோடீஸ் ஆக முடியாது எந்த ஒரு பிஸ்னஸ்லேயுமே. ஃபஸ்ட்டு அதில் பற்றி லேர்ன் பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணுங்கள். ஸோ போட்டதை நம்ம ஒரு 10 புக்கு போட்டிருக்கோம் அல்லது ஒரு 5 புக்கு போட்டிருக்கோம் அப்படின்னா, ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது எந்த ஒரு ஆக்ஷனுமே செய்யாமலே நிறைய பேர் வந்து வாட்ச் பண்ணுறவங்களாகவும் இருக்கிறாங்க. சரிங்களா? ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக நான் வந்து வாட்ச் பண்ணிட்டு தான் வந்து நான் புக்கு பப்ளிஷ் பண்ணுவேன் அப்படின்னா, டெஃபினட்டாக உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கிறதுக்கு ரொம்ப தடுமாறுவீங்க. சரி அப்புறம் பார்த்துக்கலான்னு ப்ரொகாஸ்ட் பண்ணிட்டே போயிட்டே இருப்பீங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு ஈஸியாக நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதெல்லாம் மெத்தடில் யூடியூப்லாம் நிறையா இருக்குது, அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். நான் கூட நம்மளோட சேனல்லையே வந்துட்டு எப்படி வந்து ஒரு புக் அப்லோட் பண்ணணும், எப்படி கிரியேட் பண்ணணும் கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். இன்கேஸ் உங்களுக்கு வந்துட்டு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் போடுறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே நீங்கள் வந்து ஒரு 10 புக்கு போடுறீங்க அப்படின்னா, தென் மறுபடியும் அது வேறு ஏதாச்சும் ஒரு நிச்சில் இப்போ வந்து நான் லாக் புக் தனியாக போடுறேன் அப்படின்னா ஓகே. அந்த லாக் புக் ட்ராக்கர் இப்போ நிறையா ரிசர்ச்சில் டூல்ஸ்லாம் இருக்குது. அந்த டூல்ஸ் ஃப்ரீ டூல்ஸ் வந்து நம்ம எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய தெரிஞ்சுக்கணும்.
ஃபஸ்ட்டு வந்து எடுத்தோன்னேமே நம்ம வந்து இதில கோடீஸ்வரன் ஆக முடியும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா, ஸோ அது வந்துட்டு ரொம்ப 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 டிஃபிகல்ட்டு தான். நீங்க வந்து ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணுங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு புக்கு போடுங்க. ஃபஸ்ட்டு வந்து இன்டீரியர் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிங்க. அதுக்கப்புறம் கவர் என்னால டிசைன் பண்ண முடியாது அப்படின்னா, பெஸ்ட்டா வந்துட்டு ஃபைவர்ல வந்துட்டு அவுட்சோர்ஸ் பண்ணுங்க. தென் அவிங்ககிட்டயே ஃபைவர்லயே வந்து கீவேர்ட் ரிசர்ச் பண்றதுக்கு அந்த புக்கு, கவரு எல்லாமே கூட அவிங்க தருவாங்க. அத நீங்க வாங்கி அப்லோட் பண்ணுங்க. கீவேர்ட் ஸ்லாட்ஸு, டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே நீங்க வந்துட்டு ஒவ்வொரு வீடியோவா செக் பண்ணி பாருங்க. ஒரு புக்கு போட்டுட்டீங்களா, அடுத்தது 2வது புக்கு அப்படியே 10 புக்கு போடுறீங்க. அடுத்தது 5வது புக்கு, 20வது புக்கில டெஃபினட்டா உங்களுக்கு ஒரு அதாவது ஒரே டைம்ல 20 புக்கு போட்டுட்டு நம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கிறத தவிர, அத விட்டுட்டு டிஃப்ரெண்ட் நிச்சில நாம வந்துட்டு ரிசர்ச் பண்ணணும். சரிங்களா? அதிலிருந்து நம்ம புக் போட முடியுமான்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் நம்மளோட புக்கு வந்துட்டு ஒருத்தங்க வாங்கிட்டாங்க அப்படின்னா, ஸோ அடுத்தது நம்மளோட புக்கு வந்து ரிவ்யூ வேணும். சரிங்களா? நம்மளோட இப்போ நீங்களே ஒரு வெப்சைட்டுக்கு நம்ம ஃப்ளிப்கார்ட்லேயோ அமேசானுக்கே போகிறோம். அதோட ரிவ்யூஸ் வச்சு நம்ம புக்கு மறுபடியும் வாங்குவோம். அதாவது ஒரு ப்ராடக்ட் வாங்குவோம். அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு அந்த புக்கு நல்லா சேல் ஆச்சு அப்படின்னா, அது கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபைடா ஆயிட்டாங்கன்னா, அவங்க வந்துட்டு ரிவ்யூஸ் போடுவாங்க. ரிவ்யூஸ் எந்த அளவுக்கு அதிகமாகுதோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்மளோட புக்கு வந்து மேலே ஒரு ரேங்கிங் ஆகும். தென் மறுபடியும் நம்மளோட புக்கு வந்துட்டு வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ இது மாதிரி தான் நம்மளோட புக்கை வந்துட்டு ஆஸ் எ பிகினராக நீங்கள் வந்து இப்படி ட்ரை பண்ணணும். சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் இப்படியே ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது டெஃபினட்டாக வந்து இது ஒரு பேசிவ் இன்கம். சரிங்களா? இது வந்துட்டு ஒன் டைம் நீங்கள் ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்து அதாவது ரின்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். சரிங்களா? ரிப்பீட் அண்ட் ரின்ஸ் அதாவது ஒன்ஸ் நம்ம வந்து புக்கு போடுறோம் அப்படின்ட்டா, புக்கு போடுறோன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, ஒரு நெக்ஸ்ட் இயரில் வந்து ஒரு கோல் செட் பண்ணிக்கிங்க. ஒரு 12 மந்த்தில் ஃபஸ்ட்டு 3 மந்த்து ஓகேங்களா? அவ்வளோ ஃபஸ்ட்டு 1 மந்த்துக்கு நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு 1 ஹவர் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு 1 ஹவர் 1 மந்தில் எப்படி அக்கௌண்ட் வந்து நீட்டாக க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது, அண்ட் பயனரில் எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், நிறைய வீடியோஸ் இருக்குது. சரிங்களா? செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஒன்ஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் புக்கு எது மாதிரிலாம் நம்ம போடலாம், ஸோ ஃப்ரீயாக எங்கெங்கெல்லாம் வந்துட்டு இன்டீரியர்ஸ் அவைலபிளாக இருக்குது, எப்படிலாம் கவர் டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறதும் செக் பண்ணி பாருங்கள். தென் அப்லோட் பண்ணுங்கள். ஸோ ட்ரையல் அண்ட் எரர், நிறையா எரர் வரும். மறுபடியும் ரீஎடிட் பண்ணிவிட்டு மறுபடியும் அப்லோட் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து கவர் அப்லோட் பண்ணிட்டு மறுபடியும் வந்துட்டு மாற்ற முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஃபினட்டாக மாற்றிக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனாலலாம் சேல்ஸ்லாம் மாறாது. பட் அட்ராக்டிவான கவராக போடுங்க. சரிங்களா? அண்டு இது வந்து உங்களுக்கு ஒரு பேசிவ் இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ணும் ஒவ்வொரு வருஷமும். ஸோ அதனால் இது வந்து ஒரு நிலையான பேசிவ் இன்கம். ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வேல்யூபிள் ஸ்கில் வந்துட்டு நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்க. இது வந்துட்டு உங்களோட குழந்தைங்களுக்கு இல்லது உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்களே வந்துட்டு இதில் வந்து ஒரு மாஸ்டர் ஆகிட்டிங்கன்னா நிறைய பேர்த்துக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். இது இன்னும் வந்துட்டு இதில் வந்து நீங்கள் வேறு ஏதாச்சும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அது மாதிரிக்காகலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ எடுத்தோன்னே இதில் ரிச் ஆக முடியாது. ஃபஸ்ட்டு ஸ்லோ பிகினிங் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகணும். அதுக்கப்புறம் இது வந்துட்டு ஒன்ஸ் நம்மளோட புக்கை வந்துட்டு வாங்கிட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ரிவ்யூ வந்துச்சுன்னா, நம்மளோட ரிவ்யூ வரப்போ நம்மளோட புக்கு வந்துட்டு மேலே ரேங்கிங் ஆகும். தென் அதுக்கப்புறம் நிறைய பேர் சேல்ஸ் வரும், மறுபடியும் எகெயின் ரிவ்யூ கொடுப்பாங்க. இது மாதிரி நம்மளோட புக்ஸ் வந்துட்டு ஈஸியாக வந்து சக்ஸஸ் ஆகும். ஈஸி அப்படின்னு சொல்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. பட் ஒன்ஸ் அதை வந்து அந்த இதை வந்து டெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டா அது வந்துட்டு விட மாட்டீங்க. அதுக்கு ரிகார்டிங்காக சப்னிச் எல்லாமே ரிசர்ச் பண்ணி நீங்கள் பண்ணுவீங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எது மாதிரியான டைப் ஆஃப் புக்ஸ்லாம் வந்துட்டு நம்ம புக்கு பப்ளிஷ் பண்ண முடியும் அப்படின்னா, ஹை கண்டென்ட் புக்ஸ். ஸோ ஹை கண்டென்ட் புக்ஸ் அப்படின்னா நான் ஃபிக்ஷன் அண்ட் ஃபிக்ஷன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குக் புக்கு அல்லது வந்து ஒரு ஸ்டோரி புக்குனா சிம்பிளான ஸ்டோரி புக் இல்லை, சில்ட்ரன்ஸ்க்கான ஸ்டோரி புக் இல்லை. இதை வந்து இந்த ராஜேஷ்குமார் நாவல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரியான ஸ்டோரி புக்ஸு, மிஸ்ட்ரி புக்ஸு, இது மாதிரிலாம் நிறைய பேர் வந்து லைக் பண்ணுவாங்க. இது எல்லாமே வந்து ஹை கண்டென்ட் புக்ஸு. சரிங்களா? இது வந்து ஃபிக்ஷன்லேயும் பண்ணலாம், நான் ஃபிக்ஷன்லேயும் பண்ணலாம்.
ஸோ ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷன் அப்படிங்கிறது வந்துட்டு என்னன்னா ஃபிக்ஷன் அப்படின்னா அது வந்து ஒரு அதாவது நாம்ளே வந்து ஒரு கற்பனையில் பண்ணுறது. நான் ஃபிக்ஷன் அப்படின்னா அதாவது ஒரு கம்ப்யூட்டர் பற்றி நம்ம சொல்கிறது, இது மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து நான் ஃபிக்ஷன்ஸ் புக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இந்த நான் ஃபிக்ஷன் புக்கு இது எல்லாமே வந்து இதுவும் கூட நீங்கள் அவுட் சோர்ஸ் பண்ணலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து மீடியம் கண்டென்ட் புக்ஸு. இது வந்து இந்த மீடியம் கண்டென்ட் புக்ஸ் எல்லாம் நம்ம எதெல்லாம் வந்து நம்ம மீடியம் கண்டென்ட் புக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? பசில் புக்ஸு, கலரிங் புக்ஸு, இது எல்லாமே நம்ம வந்து மீடியம் கண்டென்ட் புக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லோ கண்டென்ட் புக்ஸ். ஸோ லோ கண்டென்ட் புக்ஸ் அப்படின்னா ஜேர்னல்ஸு, பிளானர்ஸ் அப்படிங்கிறதுலாம். ஸோ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கண்டென்ட் புக்கு அப்படிங்கிறதெல்லாம் என்ன அப்படின்னு. ஸோ அமேசான், இருங்க இதில் குக் புக் பெஸ்ட் செல்லர்ஸ் அப்படின்னு கொடுக்கலாம். பாருங்கள், இது எல்லாமே வந்து குக் புக்ஸ், இது எல்லாமே வந்து ஹை கண்டென்ட் புக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இதை தான் வந்து ஹை கண்டென்ட் புக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், இந்த குக் புக்கு இது எல்லாமே. அண்டு இது எல்லாமே நல்ல சேல்ஸ் வருது பாருங்கள், குக் புக் எல்லாமே. ஓகேங்களா? அண்டு ஃபார்மேட்டு டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ஹை கண்டென்ட் புக் அப்படின்னு சொல்லுவோம். தென் மீடியம் கண்டென்ட் புக் அப்படின்ட்டா வந்து ஆக்டிவிட்டி புக்ஸ் ஃபார் அடல்ட்டு. ஸோ இது பாருங்கள், டைப் பண்ணால் உடனே வந்துட்டு நிச் டவுன் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ அதிலிருந்து நீங்கள் வந்து புக் போடலாம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே ஆக்டிவிட்டி புக்கு. இது வந்து மீடியம் கண்டென்ட் புக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த லோ கண்டென்ட் புக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஜேர்னல்ஸ் ஃபார் உமன், ஜேர்னல்ஸ் ஃபார் அப்படி இருக்குது பார்த்தீங்களா சார், ஜேர்னல்ஸ் ஃபார் உமன் அப்படின்னு டைப் பண்ணுறேன் பாருங்க. இது மாதிரி ப்ரேயர் ஜேர்னல், இன்னர் ஃபக்கிங் ஏதோ சொல்லியிருக்காங்க, பேட் வேர்ட்ஸு, சாரி. ஸோ இது மாதிரி நிறையா டெய்லி கிராட்டிடியூட் ஜேர்னல், இது மாதிரிலாம் இது எல்லாமே ஜேர்னல்ஸ். இதில் இதுக்கு இதில் என்ன சம்மந்தம் அப்படின்னு நான் இன்னொரு தடவை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதில் வந்து ஜேர்னல் ஃபார் உமன் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா? இதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இதில் வந்து கவர் மட்டும்தான் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி இதுக்குள்ளே எந்த ஒரு இன்டீரியர் எல்லாமே ஒரே மாதிரியாக தான் இருக்கும். சரிங்களா? அங்கே பாருங்கதா, டுடே ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார் ஏஎஸ்ஐஎம், இதே தான் ரிப்பீட்டாக கிட்டத்தட்ட எத்தனை பேஜ் இருக்குது? கிட்டத்தட்ட 120 பேஜ் இருக்குது. சரிங்களா? நல்ல ரேங்கிங்கில் இருக்கக்கூடிய நல்ல பாருங்கள், நல்ல ரிவ்யூஸ் இருக்குது, நல்ல ரேங்கிங்கும் இருக்குது. பர்சனல் டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற கேட்டகரியில். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு லோ கண்டென்ட் புக்கு. ஸோ ஓகேங்களா? இதே வந்து ஆக்டிவிட்டி புக்ஸ்னால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரிங்களா? டிஃப்ரெண்ட்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். அந்த மேசஸ்ஸு, அதாவது அவங்க வந்து ஆக்டிவிட்டி பண்ணணும். குழந்தைங்களாம் வந்து இப்போ வந்து டோட்டலி ஆப்ஸோ மேசஸ் அண்டு பசில்ஸும் இருக்கும், மேசஸும் இருக்கும். ஸோ எத்தனை 200 மேஸ் இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அண்டு இதில் அவங்களோட A+ கண்டென்ட் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுக்குள்ளே இன்டீரியர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீடியஸ் சாம்பிள்னு இருக்கும், பட் இதில் காமிக்கல. ஆக்டிவிட்டி புக், யூனிகார்ன் இதெல்லாம் ஆக்டிவிட்டி புக்கு. இதுக்கு கவர் ப்ளஸ் இன்டீரியர் வந்துட்டு நீங்கள் கிரியேட் பாருங்கள். இது மாதிரி இன்டீரியர் இது வந்து குழந்தைங்களாம் ஆக்டிவிட்டி கலர் பண்ணுவாங்க. கலர் பண்ணுறது அந்த இது எல்லாமே கலரிங் ஆக்டிவிட்டி புக்கு தான். சரிங்களா? ஸோ எப்படி வந்துட்டு ஹவு டு ட்ரா யூனிகார்ன், இது வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் கண்டென்ட் புக்ஸில் வரும். அண்ட் ஹை கண்டென்ட் புக்ஸு வந்து குக் புக்ஸ் ஃபார் டயபெட்டிஸ் அப்படின்னு கொடுங்க. சரிங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணி பாருங்கள். இதில் வந்துட்டு நம்ம ஸ்கூல்லாம் நம்ம புக் படிப்போம் பார்த்தீங்களா, இது மாதிரி தான் இருக்கும். இது எல்லாமே வந்து ஹை கண்டென்ட் புக். ஓகேங்களா? ஸோ இது
கம்ப்ளீட் டயபெட்டிஸ் குக் புக் வந்து டயபெட்டிஸ்க்காக, அதாவது இந்த சுகர் பேஷண்ட்டு அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு இது எப்படி வந்து இந்த ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிட்டால் சரியாகும் அப்படிங்கிறது, ப்ளஸ் ஃபோட்டோஸ் இதெல்லாம் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, டின்னரு இது மாதிரி இவங்க வந்து புக் போட்டிருக்காங்க. ஸோ இது மாதிரி ஹை கண்டென்ட் புக்ஸு, மீடியம் கண்டென்ட் புக்ஸு, லோ கண்டென்ட் புக்ஸ் அப்படின்ட்டு 3 டைப்பாக நம்ம வந்து புக் பப்ளிஷ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதோட காம்படிஷன். ஸோ ஹை கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வந்து புக்கு வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாருமே இந்த ஹை கண்டென்ட் புக்கை வந்து பப்ளிஷ் பண்ண முடியாது. ஏன்னா நிறைய எரர்ஸ்லாம் வரும், ரிவ்யூஸ்லாம் இமீடியட்டாக வரும் எரர் இருந்ததுன்னா. ஸோ அதனால் நிறைய பேர் ஹை கண்டென்ட் வந்து புக்கு போடுறது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாகவும் ஃபீல் பண்ணுவாங்க, கொஞ்சம் பயப்படவும் செய்வாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து இதோட காம்படிஷன் எப்பயுமே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா? குக் புக்கெலாம் போட்டிங்கன்னா, அது குக் புக்கு அப்படின்னு காமனாக போட்டிங்கன்னா அதிகமாக புக்ஸ் ஷோ பண்ணும். ஸோ நீங்கள் நிச் டவுன் பண்ணி ஒரு பர்டிகுலர் நிச்சு மட்டும் நீங்கள் செப்பரேட்டாக டயபெட்டிஸ்லேயே இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சுகருக்கு மட்டும், ஆர் வேறு ஏதாச்சும் டயபெட்டிஸில் வேறு ஏதாவது கேட்டகரிஸை வந்து வச்சு நம்ம புக் போடுற மாதிரி இருந்தால், இன்னும் நம்ம ஸ்பெசிஃபிக்காக போட்டால் உடனே அவங்க வந்துட்டு ரீட் பண்ணுவாங்க. பை பண்ணலனாலும் டெஃபினட்டாக ரீட் பண்ணுவாங்க. ரீட் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு வந்து பைசா வரும். சரிங்களா? ஸோ இது வந்து ஹை கண்டென்ட் புக்கு வந்து பார்த்திங்கன்னா லோ காம்படிஷன், எப்பயுமே காம்படிஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு இன்கம் ரெவன்யூ வந்துட்டு 2 டைப்பில் வரும். எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா, புக்கு ஒவ்வொரு பேஜ் ரீட் பண்ணுறப்பையும் நம்மளோட புக்கு அதாவது பை பண்ணுறப்பையும் 2 டைப்பாக வந்து நம்மளோட புக்கு வந்து நம்மளுக்கு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும். சரிங்களா? இது ஹை கண்டென்ட் புக்கு. அண்ட் மீடியம் கண்டென்ட் புக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்துட்டு கொஞ்சம் இதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் லோ காம்படிஷன் தான். சரிங்களா? அதாவது இதை கம்பேர் பண்ணும்போது இது ஃபஸ்ட் பொசிஷனில் இருக்கிற ஹை கண்டென்ட் புக்கு ரொம்ப லோ காம்படிஷன். ஸோ இந்த லோ கண்டென்ட்டை கம்பேர் பண்ணும்போது மீடியம் கண்டென்ட் புக்கு, அதாவது ஆக்டிவிட்டி புக்கு, கலரிங் புக்குலாம் வந்து கொஞ்சம் கம்மி தான். பட் இப்போலாம் இந்த ஏஐ வந்து ஜென்ரேட் ஆனதுனால மேபி இப்போனா நிறைய ஏஐ வந்ததுனால புக்கு இதுவும் வந்து கொஞ்சம் இதோட ஸ்ட்ரென்த்துக்கு இது வந்துடும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அதே மாதிரி காம்படிஷன் வந்துட்டு இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ரொம்ப கம்மி தான். சரிங்களா? எதுனா மீடியம் கண்டென்ட், அதாவது கலரிங் புக்கு, ஆக்டிவிட்டி புக்கெலாம் வந்து கம்மி தான். சரிங்களா? அண்ட் லாஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா லோ கண்டென்ட் புக்கு. இந்த லோ கண்டென்ட் புக்கு வந்து பார்த்திங்கன்னா யார் வேணாலும் போடலாம். அதனால் இதுக்கு வந்துட்டு நிறையா ஸ்பேஸ் இருக்குது. இது வந்து நிறையா வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அண்டு இது வந்துட்டு பார்த்திங்கன்னா லோ ரெவன்யூ தான் வரும். ஏன் இது வந்து லோ ரெவன்யூ, இதெல்லாம் ஹை ரெவன்யூ அப்படின்னா, இப்போ நான் வந்து குக் புக் ஒன்று போடுறேன். சரிங்களா? டயபெட்டிஸ்லேயே நான் வந்து சப்னிச் வச்சு நான் போடுறேன். ஸோ அதில் வந்து ஒரு 100 புக்கு தான் இருக்குது அப்படின்னா, ஸோ நம்மளோட புக்கு ஒன்ஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேஜ்லேயே வந்து வரும். சரிங்களா? இதுலேயே பாருங்கள், நம்ம புக்கு வந்து பப்ளிஷ் இது பண்ணனாவே 1 to 16 அல்லது 1 to 24 புக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பேஜில் கொண்டு வரும். ஸோ அப்படி கொண்டு வரப்போ நம்மளோட புக்ஸ் வந்தது அப்படின்னா, நல்லா இருந்தது கண்டென்ட்டு அப்படின்னா, டெஃபினட்டாக நம்மளோட புக்கு வாங்குவாங்க. ஸோ புக்கும் கம்மியாக இருக்குது, நம்மளோட புக்கு வந்து முன்னாடி ஃபஸ்ட் பேஜ்லேயே இருக்குது அப்படின்னா நிறைய பேரும் வாங்குவாங்க. அதே மாதிரி ரிவ்யூஸும் இமீடியட்டாக வரும். இமீடியட்டானா போட்ட உடனே வராது. ஒரு 1 or 2 மந்த்ஸில் வந்து உங்களுக்கு வந்து குட் ரிவ்யூஸாக இருந்தால் கொஞ்சம் லேட் ஆகும். அதான் பேடாக இருந்ததுன்னா இமீடியட்டாகவே வந்துடும். எப்பயுமே வந்துட்டு புக்கில் ஏதாச்சும் குறை கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா உடனே போட்டு நம்மளுக்கு பேட் ரிவ்யூ அனுப்பிச்சி விட்ருவாங்க. சரிங்களா? அதே மாதிரி நிறைய புக்ஸ்லாம் வந்துட்டு பப்ளிஷே பண்ணியிருக்க மாட்டாங்க. 2024 தான் பண்ணுவாங்க. பட் இப்போயே ப்ரீயராகவே வந்துட்டு புக்கெல்லாம் சேல் ஆகும். சரிங்களா? அதெல்லாம் நான் ஃப்யூச்சரில் நான் சொல்கிறேன். அண்டு மீடியம் கண்டென்ட் புக்கு வந்து ஓரளவு வாங்குவாங்க. அதாவது இதை கம்பேர் பண்ணும்போது அதாவது மீடியம் கண்டென்ட் புக்கை கம்பேர் பண்ணும்போது ஹை கண்டென்ட் புக் அதிகமாக வாங்குவாங்க. ஏன்னா புக்ஸோட ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். சரிங்களா? ஸோ மீடியம் கண்டென்ட் புக்கு வந்து இன்னும் கொஞ்சம் லார்ஜாக இருக்கும் ஸ்பேஸ். நிறைய பேர் புக்கு, கலரிங் புக்கு, கண்டென்ட் புக்கு, அந்த கலரிங் புக்கு அண்ட் ஆக்டிவிட்டி புக்கெலாம் போடுவாங்க. தென் தேர்டு வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப அதிகமாக இருக்கும். இருக்கிறதுலையே அமேசானில் இந்த லோ கண்டென்ட் புக்கு தான் அதிகமாக இருக்கும். இதில் வந்து நம்மளோட புக்கு ஃபஸ்ட்டு ப்ளேஸில் வரணும் அப்படின்னா நீங்கள் ஆட் ரன் பண்ணணும், வேறு வழியே இல்லை. ஆட் ரன் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து பைசா நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஸோ இதுதான் வந்துட்டு இன்னைக்கு வீடியோவில் இது வரைக்கும் நான் சொல்லியிருக்கிறது இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? ஸோ ஐ திங்க் இன்னைக்கு பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்டு நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் கீவேர்ட் ரிசர்ச் டூலு வேறு இதெல்லாம் பெய்டு டூல் என்னென்ன இருக்குது, ஃப்ரீ டூல் என்னென்ன இருக்குது, அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்டு டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு யாராச்சும் ஆன்லைனில் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட்டில் இருந்தாங்கன்னா. அதே மாதிரி நான் வந்துட்டு நிறைய டிஜிட்டல் ப்ராடக்ட்டை நான் ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் பை பண்ணலாம். ஆர் எல்ஸ் அது வந்துட்டு உங்களோட கப் ஆஃப் காஃபி. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. See you in the next video. Take care. Bye. Hello ladies and gentlemen. இன்னைக்கு part 2. அதாவது if you are a complete beginner to Amazon KDP, இந்த டுட்டோரியல் டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு ஆன்லைனில் வந்துட்டு ஜாப் வந்து சர்ச் பண்ணிட்டுருக்கீங்க. ஒரு பிஸ்னஸ் வந்துட்டு எனக்கு பார்ட் டைம்லேயோ இல்லை ஃபுல் டைம்லேயோ எனக்கு வந்து ஒரு சின்சியரான பிஸ்னஸ் எனக்கு தேவை அப்படின்னா, ஒரு ஜென்யூனான பிஸ்னஸ் எனக்கு வேணும் அப்படின்னா டெஃபினட்டாக இந்த Amazon KDP உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம பார்ட் 2 பார்ப்போம். ஸோ பார்ட் 1 ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ Amazon KDPயில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி, அதாவது எது மாதிரியான புக்ஸ் எல்லாம் போடலாம் அதை பற்றிலாம் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ அதை நீங்கள் பார்க்காதவங்க அதை செக் பண்ணிவிட்டு இந்த பார்ட் 2க்கு வாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்துட்டு ஐ எம் நாட் எ எக்ஸ்பர்ட். நான் வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டாக இல்லை அப்படின்னா நான் வந்துட்டு எப்படி இந்த புக்கெல்லாம் போட முடியுமா அப்படின்னா டெஃபினட்டாக உன்னால் போட முடியும். த வேல்யூ கம்ஸ் ஃப்ரம் ஆர்கனைசேஷன், த இன்ஃபர்மேஷன் அண்ட் டீச்சிங் இட் இஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் வே. ஸோ நாட் ஃப்ரம் ஹேவிங் எ நியூ இன்ஃபர்மேஷன். அதாவது எல்லாமே அமேசானில் இருந்து வர இன்ஃபர்மேஷன் மட்டும்தான். புதுசாக அப்டேஷன் கொடுத்தாலும் பட் இது வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்காது. சரிங்களா? நீங்கள் கொஞ்சமாக நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்துட்டு இதை பற்றி லேர்ன் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக லேட்டர் ஆன் யூ ஆர் பிகம் தி எக்ஸ்பர்ட் இன் த Amazon KDP. டெஃபினெட்லி ஐ வில் சே. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து குவாலிட்டி ஓவர் எவ்ரி திங். ஸோ நீங்கள் வந்துட்டு புக்ஸு நீங்கள் வந்து புக் பப்ளிஷ் பண்ணுறீங்க. ஓகே, யூ ஆர் ப்ரொடியூசிங் த ஹை குவாலிட்டி புக்ஸ் தட் பீப்புள் லவ். ஸோ ஆல்வேஸ் எக்ஸ்பெக்ட் த ஹை குவாலிட்டி. ஸோ ஒரு ஆப்பிள் ஃபோன் இருக்குது, ஒரு சைனா ஃபோன் இருக்குது, உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. ஆர் பே பண்ணி ஒரு ஆஃபர் ப்ரைஸில் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறப்ப நீங்கள் வந்து எது ப்ரிஃபர் பண்ணுவீங்க? மேபி நிறையா பேர் வந்துட்டு சூஸ் பண்ணுறது வந்து ஆப்பிள் ஃபோன் தான். சரிங்களா? ஸோ பிகாஸ் இட் இஸ் ஏ ஹை குவாலிட்டி. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் நம்ம வந்துட்டு ஹை குவாலிட்டியான புக்ஸ் வந்து நம்ம உள்ள இன்டீரியராக இருக்கட்டும், கவராக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு குவாலிட்டியாக நம்ம வந்து புக் போடணும். ஓகேங்களா? ஸோ செகண்ட் பாயிண்ட் இஸ் நாட் ஸ்பேமிங் லோ குவாலிட்டி புக்ஸ் அண்ட் ட்ரிக்கிங் பீப்புள். ஸோ ஆல்ரெடி நான் இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அது எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. ஸோ அது என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரே ஒரு இன்டீரியர், சரிங்களா, அந்த ஒரு இன்டீரியரை வந்து மல்டிபிள் காப்பீஸ் எடுத்து டிஃப்ரெண்ட் கவர் போட்டு நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணிங்கன்னா அது இப்போ ஒர்க் ஆகாது. சரிங்களா? அது வந்து ஸ்பேமிங்காக போயிடும். ஸோ அந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாது. ஓகேங்களா? நீங்கள் ஒரு ஜேர்னல் போடுறீங்க இல்லை நோட் புக்கு ஏதோ ஒரு புக்ஸ் போடுறீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் வேரியேஷன் டெஃபினட்டாக காமிச்சிங்கன்னா உங்களோட புக்கு வந்துட்டு ஸ்பேமிங் கண்டென்ட்டுக்கு போகாது. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் குவாலிட்டி ஓவர் எவ்ரி திங். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டெப் 1, தட் இஸ் ஏ கீவேர்ட் ரிசர்ச். ஓகேங்களா? ஸோ கீவேர்ட் ரிசர்ச் அப்படிங்கிறப்ப நான் யூஸ் பண்ணுற கீவேர்ட்ஸ் டூல் என்னென்ன, தென் நீங்களும் அதை வந்துட்டு அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா டிஎஸ் அமேசான் குயிக் வியூ அப்படிங்கிற ஒரு கூகுள் க்ரோம் எக்ஸ்டென்ஷன். அது வந்துட்டு புக்கோட ரேங்கிங்கெல்லாம் வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு, இஃப் யூ வாண்ட் டு இன்வெஸ்ட் அ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கீவேர்டு டூல், தட் இஸ் கிவ் யூ எ ரேபிட் ஃபாஸ்ட். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒரு ஸ்மால் அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கீவேர்டு டூலை வச்சு நம்ம வந்து ஈஸியாக கீவேர்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ அதுதான் வந்து கேடி ஸ்பை. ஸோ அதுவும் வந்துட்டு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா, அது வந்து உங்களோட ஆப்ஷன் தான். சரிங்களா, தட் இஸ் யுவர் கப் ஆஃப் காஃபி. ஸோ நெக்ஸ்ட்டு, ரைட் டவுன் எனி டாபிக்ஸ் தட் கம் ஃப்ரம் யுவர் மைண்ட் இன்டு தட்ஸ் கம் ஃப்ரம் யுவர் மைண்ட், தட் இஸ் மேபி பேஷன், இன்ட்ரெஸ்ட் ஆர் ஹாபி, வாட் எவர் இட் மேபி. ஸோ உங்களுக்கு எது வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ அதுக்கு ரிகார்டிங்காக டாபிக் வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள் கீவேர்ட்ஸில். ஓகேங்களா, ஸோ மேபி அது உங்களுக்கு வந்து கீவேர்டு ரிசர்ச் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு ரிகார்டிங்காக நீங்கள் வந்து கூட புக்கு போடலாம். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் ஒன் கீவேர்ட் ரிசர்ச்சில் சர்ச் அமேசான் பெஸ்ட் செல்லர் கேட்டகரி டு கெட் மோர் ஐடியாஸ். ஓகேங்களா, ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நான் யூஸ் பண்ண அந்த டிஎஸ் அமேசான் QQ அப்படிங்கிற டூல் இதுதான், டிஎஸ் அமேசான் QQ. இது வந்து ஃப்ரீயாக அக்சஸ் பண்ணிக்கலாம். நான் இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு தான். ஓகேங்களா, ஸோ இதோட யூஸ் என்ன அப்படின்னா, இப்போ பாருங்கள் இதில் ரேங்கிங் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உடனே ஷோ பண்ணுது. ஓகேங்களா, மேபி இந்த புக்கு, அதாவது இந்த கூகுள் க்ரோம் எக்ஸ்டென்ஷன் அந்த டிஎஸ் அமேசான் QQ நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரேங்கிங் வந்துட்டு இமீடியட்டாக தெரியாது. வெதர் தீஸ் புக்ஸ் ஆர் கிரேட்லி கோஸ் வெல், நம்மளுக்கு தெரியாது இந்த புக்ஸ் எல்லாம் நல்லா ரேங்கிங் ஆகிட்டுருக்கா இல்லை ரேங்கிங் ஆகாமல் இல்லை ரொம்ப டல்லாக போயிட்டுருக்கா அப்படிங்கிறது நம்மளுக்கு இமீடியட்டாக தெரியாது. ஸோ அப்படி நம்ம இந்த டிஎஸ் அமேசான் QQ இல்லாமல் இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்துட்டு இது வந்து இந்த இன்டர்ஃபேஸ் வராது. அதாவது இந்த ஹேஷ் போட்டு இந்த நம்பர்ஸ் வராது. நம்ம உள்ளே தான் போய் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம ரேங்கிங் ஒவ்வொரு புக்கும் என்ன ரேங்கிங் அப்படிங்கிறது பாருங்கள் உள்ளே இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளுக்கு இண்டெக்ஸிங் ஆகி முன்னாடியே வந்து நம்மளுக்கு ஷோ பண்ணுது. இதுதான் வந்துட்டு டிஎஸ் அமேசான் QQ. ஓகேங்களா, தென் நெக்ஸ்ட்டு வந்துட்டு கேடி ஸ்பை. ஸோ கேடி ஸ்பை இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட கீவேர்ட்ஸ் வந்து ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ டிக்ளரிங் அப்படிங்கிற ஒரு கீவேர்டை நான் கொடுக்குறேன். ஸோ அது என்ன சேல்ஸ் எப்படி போயிட்டுருக்கு, தென் அது ஒரு பாப்புலாரிட்டி என்ன, பொட்டன்சியல் என்ன, அது காம்படிஷன் எவ்வளோ அதிகமாக இருக்கா இல்லையா அப்படிங்கிற அதுவும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஒரு டூலை வச்சு நம்ம வந்து கிண்டல் ப்ளஸ் புக்ஸ், அதாவது பேப்பர் பேக், ஆடியோ புக்ஸ் மூணுக்குமே நம்மளோட கீவேர்ட்ஸ் வந்து நம்ம ஈஸியாக வந்து இண்டெக்ஸிங் ஆகும். அதில் வச்சு நம்ம வந்து கீவேர்ட்ஸ் நம்ம ஃபெச் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து நம்ம இந்த வேர்ட் கவுண்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த கீவேர்ட்லேருந்து நம்ம வந்து டைட்டிலோ சப்டைட்டிலோ நம்ம யூஸ் பண்ணி புக்கோட இது பண்ணிக்கலாம். சரிங்களா, கீவேர்ட்ஸ் வந்து ஃபெச் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா, தட் இஸ் பெஸ்ட் செல்லர். ஸோ பெஸ்ட் செல்லர் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா, ஸோ பெஸ்ட் செல்லர் அப்படிங்கிறதுல நம்ம வந்து புக்ஸ் போயிடணும். ஸோ புக்ஸுக்கு போனதுக்கப்புறம் ஸோ இதெல்லாம் வந்துட்டு பெஸ்ட் செல்லர் இன் புக்ஸ். ஸோ இதில் உங்களுக்கு வந்து ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா அதுலேயும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து கிராஃப்ட், ஹாபீஸ் அண்டு ஹோம் அப்படிங்கிறத நான் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் வந்துட்டு நம்மளால் ஏதாச்சும் புக் போட முடியுமா, அது இது மாதிரி புக்ஸ் எல்லாம் இதில் வந்து இருக்குது அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம். ஸோ மைண்ட்ஃபுல்னஸ் கலரிங் புக் ஃபார் அடல்ட் அண்டு மைண்ட்ஃபுல்னஸ் பேட்டர்ன்ஸ், இது மாதிரி நிறையா இருக்குது. அண்டு இது எல்லாமே கலரிங் புக்ஸ் மட்டும் இல்லாமல் மற்ற புக்ஸும் இதில் வந்து பாருங்கள். ஸ்கின்னி டேஸ்ட், இது மாதிரி இது எல்லாமே ஒவ்வொரு கீவேர்டு தான். சரிங்களா, ஸோ ஸ்கின்னி டேஸ்ட், சிம்பிள், ஈஸி, ஹெல்த்தி ரெசிபீஸ் வித் 7 இன்கிரிடியன்ட்ஸ் ஆர் ஃபேவர் எ குக் புக் அப்படின்னு இருக்குது. இது வந்து ஹார்ட் கவர் மட்டும்தான் இவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இது மாதிரி நம்ம வந்து 4 டைப்பில் நம்ம கீவேர்டு வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ அதுதான் நான் ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணது. டிஎஸ் அமேசான் QQ, கேடி ஸ்பை உங்களுக்கு வந்து ஆப்ஷனல் தான், இதை வந்து கம்பல்சரி இல்லை. உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். இந்த ரைட் டவுன் எனி டாபிக்ஸ், உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டாபிக் இன்ட்ரெஸ்டடாக இருந்ததுன்னா அந்த டாபிக்ஸ் ரிகார்டிங்க நீங்கள் வந்து புக்கு கீவேர்ட் சர்ச் பண்ணி அதெல்லாம் எடுங்க. தென் வேறு ஏதாச்சும், அதாவது அமேசானில் பெஸ்ட் செல்லர் கேட்டகரிஸில் வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். சரிங்களா, கீவேர்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு ஹவு டு வேலிடேட். ஓகேங்களா, ஹவு டு வேலிடேட்னா நான் எது மாதிரி புக்கு போடுறத வந்து பெஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா,
ஆல்வேஸ் லுக் ஃபார் அதர்ஸ் புக் வித் லெஸ் தென் 80,000 பிஎஸ்ஆர் இன் புக்ஸ். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஹார்ட் கவர், அதாவது பேப்பர் பேக், இது மாதிரி புக்ஸ் எல்லாம் போடுற மாதிரி இருந்தது தான் ரேங்கிங் வந்து பிலோ 80,000 பிஎஸ்ஆரில் இருக்கணும். அண்டு இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் வந்து தீஸ் புக்ஸ் மேக்ஸ் $500 பெர் மந்த். ஆவரேஜாக வந்துட்டு ஒரு $500 உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். சரிங்களா? மோரோவர் இதில் நீங்கள் வந்து கண்டென்ட் புக் போடுற மாதிரி இருந்ததுன்னா ஆடியோ புக்ஸ் ப்ளஸ் புக்ஸ் எல்லாமே வந்து இன்னும் அதிகமாக புக்கு வந்து அதாவது ரெவன்யூ வந்து உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு, if you find 3 books that fits the category, then the keywords is profitable. நீங்கள் கேட்டகரிஸில் வந்து நீங்கள் ஆட் பண்ணுறது வந்து த்ரீ கேட்டகரிஸில் நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அப்லோட் பண்ணுறப்ப அதில் வந்து பெஸ்ட் கேட்டகரி நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் கீவேர்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணிங்கன்னா மேபி நல்ல புக்ஸ் வந்து ரேங்கிங் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் திங் இஸ், இஃப் புக்ஸ் ஆன் பேஜ் 1 has the low reviews, that is a good sign that you don't need to tons of reviews to rank. ஸோ இப்போ ஒரு நீங்கள் புக் போடுற அந்த கீவேர்ட்ஸில் ரொம்ப கம்மியான ரிவ்யூஸ் தான் இருக்குது அப்படிங்கிறப்ப அந்த புக்ஸு எல்லாம் அதுக்கு ரிகார்டிங்காக நீங்கள் புக்ஸ் போட்டிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து புக்கு ரேங்கிங் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ டிக்ளரிங் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பிலோ 80,000. ஓகேங்களா? இது எல்லாமே பிலோ. ஸோ இது 80,000, இது சாரி இது 8,000, இதெல்லாம் பாருங்கள் பிலோ 80,000 இருக்குது. இதில் இது இருக்குது. ஸோ இது மாதிரி நீங்கள் ஒரு கீவேர்டை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இது மாதிரி புக்ஸ் இதெல்லாம் டெஃபினட்டாக வந்து மந்த்லி $500 மேலே எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா 8,000 இருக்கிறப்ப டெஃபினட்டாக அது ஒரு $500 மேலே ஏதோ ஏர்ன் பண்ணும். தென் இவங்களோட கேட்டகரிஸ் நம்ம உள்ளே போய் செக் பண்ணனா, ஸோ எது மாதிரி கேட்டகரிஸ் அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த கேட்டகரிஸ்லேயும் நம்ம புக் போடலாம். சரிங்களா? ஸோ உள்ளே போய் நம்ம செக் பண்ணி பாருங்கள். 3 கேட்டகரிஸ், இந்த 3 கேட்டகரிஸ்லேயும் நீங்கள் வந்து புக் போடலாம். அண்டு பேஜ் வந்து லோ ரிவ்யூ, இப்போ வந்து ரொம்ப இந்த ஃபஸ்ட் பேஜில் வந்து லெஸ் தேன் ஒரு 50 ரிவ்யூஸ் இருந்தது அப்படின்னா அது மாதிரி இருக்கிற ஃபஸ்ட் பேஜ்லேயே வந்து ஒரு 50 பேஜுக்கு கம்மியாக இருக்குது அப்படிங்கிறப்ப அது மாதிரி கீவேர்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். தென் அதில் இருந்து நீங்கள் புக் போட ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி தான் நீங்கள் வேலிடேட் பண்ணணும். ஓகேங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டு லெஸ் தென் 80,000 பிஎஸ்ஆராக இருக்கணும் செக் பண்ணணும். தென் அதில் இருக்கிற பெஸ்ட்டு 3 கேட்டகரி என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணி அதில் கீவேர்டு எடுத்துக்கணும். தென் அதே சேம் டைம் வந்து நீங்கள் வந்து ரிவ்யூஸும் வந்து லெஸ் தேன் 50 இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா டெஃபினட்டாக அந்த புக்கு வந்து மேபி நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது உங்களோட புக்கும் வந்து சேல் ஆகிறதுக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், கிரியேட்டிங் ஏ புக்ஸ். சரிங்களா? ஸ்டெப் 2. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு புக்கோட அவுட்லைன் நம்ம வந்து பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ புக்கோட அவுட்லைன் நம்ம இப்போ ஒரு கண்டென்ட் புக்கு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, ஸோ அதை வந்துட்டு அதோட காம்படிட்டர்ஸ் யார், தென் அதோட டேபிள் ஆஃப் கண்டென்ட் என்ன, அண்ட் அதோட ரிவ்யூஸ்லாம் என்ன, எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தென் ரைட் டவுன் சாப்டர்ஸ் தட் ஸ்டாண்ட் அவுட் அண்ட் கம்பைன் வித் த அதர் புக்ஸ். ஸோ அதோட காம்படிட்டர், இப்போ ஒரு நிச்சு இருக்குது அப்படின்னா அந்த நிச்சில் இருக்கிற மற்ற காம்படிட்டர்ஸோட புக்கு உள்ளே வந்துட்டு என்னென்ன மாதிரி வந்து டேபிள் ஆஃப் கண்டென்ட்டில் கொடுத்துருக்காங்கவோ, ஸோ ஒரே சிமிலரான புக்கை, ஒரே இண்டிவிஜுவல் புக்கை மட்டும் எடுத்து நீங்கள் வந்து அதோட டேபிள் ஆஃப் கண்டென்ட்டே எடுத்து ரீரைட் பண்ணி போடக்கூடாது. அது வந்து மேபி உங்களோட அக்கௌண்ட் லாஸ் ஆகிறதுக்கு நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ மோர் தென் 2 or 3 புக்ஸ் உங்களோட காம்படிட்டரோட புக்கை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். தென் அதில் இருந்து ஒரு ஐடியா உங்களுக்கு கொண்டு வாங்க. அதிலிருந்து நீங்கள் புக் போட ஸ்டார்ட் பண்ணலாம். தென் ரைட் டவுன் வாட் கஸ்டமர் லைக் அண்ட் டிடன்ட் லைக், அப்ளை டு யுவர் அவுட்லைன். ஸோ எதெல்லாம் வந்துட்டு கஸ்டமர்ஸ் வந்து லைக் பண்ணுறாங்க, அந்த டிஸ்லைக் பண்ணுறாங்களோ, அண்ட் 1 star 2 star இது மாதிரி ரிவ்யூஸ்லாம் வந்துட்டு பேட் ரிவ்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம், 1 starலாம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு கஸ்டமர்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயங்கள், அது வந்து புக் இல்லாத விஷயங்கள். ஸோ அதுவும் வந்துட்டு நீங்கள் இன்கேஸ் ஃப்யூச்சரில் நீங்கள் புக் போடுற மாதிரி இருந்ததுன்னா, அல்லது இப்போ புக்கு போடுற மாதிரி இருந்ததுன்னா அந்த கண்டென்ட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம்.
தென் யூஸ் சாட் ஜிபிடி டு கெட் மோர் ஐடியாஸ். ஸோ ஏஐ டூல் அது எல்லாத்துக்குமே தெரியும். சாட் ஜிபிடி நம்ம ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் வேணும்னாலும் அதுக்கு அதில் இருக்கிற டாபிக் மட்டும் போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். பட் என்னோட சஜஷன் என்னென்னா, ஹோல் திங் எல்லாத்தையுமே அப்படியே காப்பி பண்ணி போட்டிங்கன்னா மேபி உங்களோட சிமிலாரிட்டி ஏதாச்சும் வரும். அதனால் வந்து அது ரீரைட் பண்ணி போடணும். சாட் ஜிபிடியில் இருக்கிறத டோட்டலாகவே அப்படியே காப்பி பண்ணி போடக்கூடாது. ஏன்னா நிறைய ரிப்பிட்டேட்டிவ் டேர்ம்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வரும். ஸோ அதெல்லாம் செக் பண்ணி தான் நம்ம போட முடியும். சரிங்களா? அண்டு இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு புக்கு அவுட்லைன் நம்ம பார்க்குற மாதிரி. சரிங்களா? இப்போ நம்ம ஒரு கீவேர்டு எடுத்துக்கிறோம், டிக்ளரிங் அப்படின்ட்டு. ஸோ இதில் வந்து நம்ம ஒரு புக்கு சூஸ் பண்ணிக்கலாம். இந்த புக்கு நான் இப்போ சூஸ் பண்ணுறேன். இந்த புக்கில் கிட்டத்தட்ட 58,872 ரேட்டிங் இருக்குது. அண்டு இது நல்லா சேலும் ஆகிக்கிட்ட இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் நான் என்ன சொன்னேன்னா, இதோட காம்படிட்டர்ஸ் யார் யார், இவங்களோட ரிவ்யூஸ் என்ன, கண்டென்ட் உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்துட்டு ரீட் சாம்பிள் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உள்ளே இருக்கிற சாம்பிள் பேஜ் இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்க முடியும். ஸோ இதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் ஃபினிஷிங் டிஸ்கார்டு ஃபர்ஸ்ட் அப்படின்னு இருக்கு. ஸோ இதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் நம்ம எடுத்துக்கிட்டு அப்படியே நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இதில் எது பெஸ்ட்டாக இருக்கோ, இது இங்கே ஒரு 8 டைட்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் ஒரு 3 டைட்டில்ஸ் இந்த புக்கில் நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி மற்ற இன்னொரு இவங்களோட இந்த நிச்சிலேயே இருக்கிற இன்னொரு புக்ஸோட இன்டீரியர்ஸ், அதாவது அந்த கண்டென்ட்டோட டேபிள் ஆஃப் கண்டென்ட்டை வந்து எடுத்து ஃபைண்ட் அவுட் பண்ணி அதில் இதையும் மேட்ச் பண்ணி ஸோ பெஸ்ட்டாக ஒரு டைட்டில்ஸ், அதாவது டேபிள் ஆஃப் கண்டென்ட்டை எடுத்துக்கலாம். சரிங்களா? தென் அது ஒரு ஐடியா, அதாவது அவுட்லைனுக்காக. தென் ரைட் டவுன் சாப்டர்ஸ் தட் ஸ்டாண்ட் அப் கம்பைன் வித் அதர் புக்ஸோட டேபிள் ஆஃப் கண்டென்ட்டும் எடுத்துக்கலாம். தென் ரைட் டவுன் வாட் கஸ்டமர் லைக்டு, இப்போ இதில் என்னென்ன லைக் பண்ணியிருக்காங்க அண்ட் டிஸ்லைக் பண்ணியிருக்காங்களோ ஸோ ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்தோம்னா அதில் தெரிஞ்சுக்கலாம். இப்போ 1 ஸ்டாரில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். சரிங்களா? ஐ கேனாட் அண்டர்ஸ்டாண்ட் த ஹைப். ஸோ இவங்க வந்துட்டு என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலன்னு நீங்கள் ஒரு தடவை கோத்ரூ பண்ணுங்கள். தென் நாட் அண்ட் என்ஜாயபிள் ரேட், இதில் என்ன அவங்களுக்கு வந்து டிஸ்லைக் எதனால் கொடுத்தாங்க. தென் இது மாதிரி ஒரு 2-3 நிறைய பேட் ரிவ்யூஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் நம்ம கோத்ரூ பண்ணிவிட்டு இதிலிருந்து நம்மளால் ஏதாச்சும் ஒரு ஐடியா நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அந்த பாயிண்ட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம கண்டென்ட்டில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? தென் யூஸ் சாட் ஜிபிடி டு கெட் மோர் ஐடியாஸ். இப்போ நம்ம சாட் ஜிபிடி கூட நம்ம யூஸ் பண்ணலாம். சாட் ஜிபிடி யூஸ் பண்ணுறப்ப எனக்கு ஒரு ரைட்டிய அவுட்லைன் ஃபார் இந்த புக்கோட டைட்டில்ஸ் நம்ம கொடுக்கலாம். சரிங்களா? டிக்ளரிங் அப்படின்ட்டு நம்ம கொடுக்குறோம். ரைட் ஆன் அவுட்லைன் ஃபார் டிக்ளரிங் புக் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அது வந்துட்டு பாருங்கள், இன்ட்ரோடக்ஷன், அண்டர்ஸ்டாண்டிங், இது மாதிரி வந்து நம்மளுக்கு அவுட்லைன் இதுவே ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ என்னோடய சஜஷன், இதில் இருக்கிறத டோட்டலாக நம்ம எடுக்காமல் ஸோ இதில் இருக்கிறதும் தென் புக்கில், அதாவது அமேசானில் இருக்கிற புக்ஸையும் நம்ம கம்பேர் பண்ணி அதிலிருந்து நீங்கள் வந்து புக் போடலாம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஒன் ஆஃப் த மெத்தட். தென் நெக்ஸ்ட்டு so word count and trim size. So for high content books 30,000 words as at 5x8 and 6x9 is the best. ஓகேங்களா? அதே மாதிரி you can write 150 to 200 pages after formatting. அதாவது ஒரு 200 பேஜ்குள்ளே இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து லோ அல்லது மீடியம் கண்டென்ட்டாக இருக்குது அப்படின்னா இட் இஸ் டிபெண்ட்ஸ் அப் ஆன் த புக் டைப். ஓகேங்களா? ஸோ உங்களோட காம்படிட்டர் என்ன எப்படி என்னன்னு நம்ம அனலைஸ் பண்ணிட்டு இப்போ வந்து நான் யூனிகார்ன் புக்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து கலரிங் புக்கு அண்ட் 102 பேஜஸ் இருக்குது அண்ட் 4 to 6 years. ஸோ இது மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம யாரை டார்கெட் பண்ணுறோமோ அவங்களோட கிட்ஸா இல்லை அடல்ட்டா அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும்.
அண்டு எத்தனை இன்டீரியர் அப்படி என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து எவ்வளோ வேர்ட்ஸ் இருக்கலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன். சரிங்களா? இன்டீரியர்ஸில். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா புக்கோட டைட்டில். ஸோ புக்கோட டைட்டில் எப்பயுமே வந்துட்டு நம்ம எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி இப்போ இதில் இப்போ நான் கிளிக் பண்ண உடனே இதில் வந்து பாருங்கள், யூனிகார்ன் கலரிங் புக்ஸ் ஃபார் கேர்ள்ஸ் ஏஜஸ் 1 to 7 தென் 8 to 12 அப்படின்னு இருக்குது. ஸோ இது மாதிரி தான் வந்துட்டு நீங்கள் டைட்டில் வச்சுக்கணும். சரிங்களா? டைட்டில் இப்படி வச்சுக்கிங்க. இல்லாத டைட்டில் நீங்கள் வைக்கக்கூடாது. ஓகேங்களா? இப்போ கலரிங் புக் ஃபார் கேர்ள்ஸ் யூனிகார்ன் அப்படின்னு வராது. ஸோ இப்படி வந்துட்டு நீங்கள் டைட்டில் வச்சிங்கன்னா உங்களோட புக்கு வந்து பாசிபிலிட்டிஸே இல்லை. ஓகேங்களா? ஸோ நீங்கள் மேபி நீங்கள் ஆட்ஸ் ரன் பண்ணால் மட்டும்தான் வந்துட்டு உங்களோட புக் ரேங்க் ஆகும். பட் இப்படி நீங்கள் கொடுக்குற பட்சத்தில், ஏன்னா இதுதான் வந்துட்டு கஸ்டமர் வந்துட்டு இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து டைப் பண்ணுற டெக்ஸ்ட். ஓகேங்களா? யூனிகார்ன் கலரிங் புக்ஸ் ஃபார் கேர்ள்ஸ் 8 to 12 1 to 7 இப்படி தான் அவங்க வந்து சர்ச் பண்ணுறாங்க. ஸோ அந்த சர்ச்சிங் டைம்லேயே நம்ம டைட்டில் அண்ட் சப்டைட்டில் நம்ம வச்சோம்னா டெஃபினட்டாக நம்மளோட புக்கு வந்துட்டு ரேங்க் ஆகும். மேபி சேலும் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்மளோட மெயின் கீவேர்டு வந்து டைட்டிலில் வைக்கணும். ஸோ ரிமைனிஙங் வந்து நம்ம சப்டைட்டில் வச்சுக்கலாம். ரெஃபர் டு யுவர் அவுட்லைன் அண்ட் ஆட் வேர்ட்ஸ் அண்ட் தட் அப்பீல்ஸ் டு யுவர் டார்கெட் ஆடியன்ஸ் தான். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான். ஸோ நம்ம கேர்ள்ஸ், அதாவது இது வந்து கேர்ள்ஸ் பர்பஸ்க்கு தான். நம்ம இதில் வந்து டார்கெட் பண்ணுறது கேர்ள்ஸு. ஆர் பாய்ஸ்னால் வந்து இந்த கார்ஸ் கலரிங் புக்கெலாம் அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வாங்குவாங்க. ஸோ அது மாதிரி ஆடியன்ஸை வந்து நம்ம டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்கிறப்ப அந்த மென்ஷன் பண்ணணும். கெட் இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் யுவர் காம்படிட்டர் பட் டோன்ட் காப்பி அப்படின்னா, ஸோ இந்த கலரிங் புக் நல்லா இருக்குது, இதை வந்து இதோட கவர்ஸும் நல்லா இருக்குது, சரி இது அப்படியே நம்ம காப்பி பண்ணி அப்படியே இதில் இருக்கிற கலர் கோட்ஸ் எல்லாமே டைட்டில்ஸ் இது அப்படியே காப்பி பண்ணி நம்ம பண்ணக்கூடாது. இட் இஸ் லீடிங் டு காட் யுவர் அக்கௌண்ட் லாஸ். ஓகேங்களா? உங்களோட அக்கௌண்ட் வந்து லாஸ் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது மாதிரி தப்பு மட்டும் எப்பயுமே பண்ணிடக்கூடாது. இதில் இருக்கிற டைட்டில் அப்படியே காப்பி பண்ணி போடுறோம், ஆர் இதில் இருக்கிற ஆத்தரோட நேம் அப்படி காப்பி பண்ணி போட்டு நம்ம வந்து புக் போட்டால் நம்மளோட புக்கு பப்ளிஷ் ஆகும். பட் இதை வந்துட்டு இமீடியட்டாக வந்துட்டு அந்த ஆத்தருக்கே வந்து இன்ஃபர்மேஷன் போயிடும். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி தப்பு பண்ணிடாதீங்க. தென் கேன் யூஸ் ChatGPT பட் மேக் ஷூர்ஸ் இட்ஸ் யூனிக் எனஃப் ஃபார் யுவர் காம்படிட்டர். உங்களோட காம்படிட்டருக்கு இதுக்கு மேட்ச் ஆகுதான்னு ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு ChatGPT யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து புக்கு டைட்டில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே மாதிரியான டைட்டில்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இதில் இவர் யூஸ் பண்ணியிருக்காரு சான் பவான் அப்படின்னு அவருங்க யூஸ் பண்ணியிருக்காருன்னா, இதே டைட்டில் நீங்கள் ரிப்பீட்டாக யூஸ் பண்ணிங்கன்னா தட் இஸ் லேட்டர் ஆன் யுவர் அக்கௌண்ட் மேபி லாஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பென் நேம் ஆர் ரியல் நேம். ஸோ பென் நேம் அப்படின்னா, அதாவது அந்த ஆத்தர் நேம் தான் பென் நேம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்துட்டு ஒரு பெரிய மேட்டர் இல்லை. ஸோ இது உங்களோட பர்சனல் நேமாக கூட வச்சுக்கலாம், ஆர் ஒரு ஃபேக் நேமை கூட வச்சுக்கலாம், அதெல்லாம் நோ இஷ்யூ. பட் அது வந்து மேபி ஒரு பர்சனோட நேமாக இருக்கணும் அல்லது பிராண்டோட நேமாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு பர்சனோட நேம், அதனால் அப்படியே வச்சுட்டாங்க. அதே மாதிரி பிராண்டோட நேம் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி இருக்கும், சில்லி பியர் கலரிங் புக். பட் இப்படி வந்துட்டு இந்த பியர் கலரிங் புக் அப்படிங்கிறது வந்து இவர் அட் த பிகினிங் ஸ்டேஜ்லேயே ஒரு இது வந்து புக்கோட சீரியஸ். இவரோட அந்த ஆத்தரோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்லி பியர் தான் வந்து ஆத்தரோட நேம். ஸோ இந்த சில்லி பியர் அப்படிங்கிறது வந்து ஒரு பிராண்டோட நேம். இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ நேம் வந்து ஒன்றா பர்சனோட நேமாக இருக்கலாம், ஆர் அதாவது அந்த ஆத்தர் நேம் வந்து பர்சனோட நேமாக இருக்கலாம், ஆர் பிராண்டோட நேமாக இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ரைட்டிங் த புக். ஸோ ரைட்டிங் த புக் இஸ் 2 ஆப்ஷன்ஸ் ஆர் தேர். ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நீங்களே ஓனாக எழுதுறது. ஸோ ஏதாச்சும் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும், ஆர் ஒன்றா மணி ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்களே ஓனாக புக்கை ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்களே வந்துட்டு கவரோட டிசைன் நீங்கள் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். டோட்டலாக டாப் டு பாட்டம் எவ்ரிதிங் இஸ் டிபெண்ட் அப்பான் யுவர் ஒர்க் அண்ட் யுவர் இன்வால்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ரைட்டிங் த புக். ஸோ இன்னொரு மெத்தட் என்னென்னா, யூ கேன் அவுட் சோர்சிங் யுவர் புக்
லைக் ஃபைவர் நிறையா இருக்குது சரிங்களா. அது மாதிரி நீங்கள் அவுட் சோர்ஸ் கூட பண்ணலாம். அந்த கோஸ்ட் ரைட்டர் அது மாதிரி நிறையா ரைட்டர்ஸ் வெப்சைட்டில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு புக்கு நீங்கள் ஹை கண்டென்ட் புக் போடணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா அப்படி கோஸ்ட் ரைட்டர் அது மாதிரி வெப்சைட்லாம் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அண்டு டிசைனர்லாம் டெஃபினட்டாக வந்துட்டு உங்களால் தெரியல அப்படின்னா யூ கேன் கால் ஃப்ரம் ஃபைவர் ஆர் எனிவேர் எல்ஸ் இன் த வெப்சைட். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து AI. ஸோ யூ கேன் ஈஸிலி நோ தட் ChatGPT அண்ட் Midjourney இஸ் டாமினேட்டிங் இன் த எவ்ரி நுக் அண்ட் கார்னர். ஓகேங்களா. ஸோ ChatGPTயும் Midjourneyயும் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இப்போ அது அதிகமாக AI பேசக்கூடிய அந்த 2 டேர்ம்ஸ் என்னென்னா ChatGPT, Midjourney, Bard, ஜெமினி இது மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் வந்து அது நிறையா வந்துட்டு சர்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து நிறைய புக்ஸ் வந்து அவங்க ஈஸியாகவும் ஃபாஸ்ட்டாகவும் சீப்பராகவும் உங்களால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். பட் ஒன் திங், இது வந்து குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னா டெஃபினட்டாக குவாலிட்டியாக இருக்காது. ChatGPTயில் நீங்கள் ஒரு புக்கு நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் டைட்டில் கொடுத்தீங்கன்னா அது அப்படியே அவுட்லைன் கொடுக்கும், அதுக்கு உண்டான சப்னிச் எல்லாமே கொடுக்கும். பட் என்னென்னா அதில் இப்போ அமேசான்லேயும் பார்த்திங்கன்னா அவங்களும் ஃப்ரீ AI வச்சுருக்காங்க. ஸோ இட் கேன் ஈஸிலி ஃபைண்ட் அவுட். நீங்கள் AI ஜென்ரேட் பண்ணி ரியலான கஸ்டமர்ஸ் வந்து என் கஸ்டமருக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி இது டேர்ம்ஸ் இருக்கா என்ன அப்படிங்கிறது அவங்களும் அந்த பாட்டை வச்சு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணி இது வந்து மேபி AI ஜென்ரேட் பண்ணதாக இருந்ததுன்னா மேபி பேன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். அது ரேங்க் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மிட்ஜர்னிலையும் நிறையா புக்ஸ் வந்துட்டு கலரிங் புக்ஸ்லாம் கிளியர் பண்ண முடியும். பட் பெட்டர் நீங்கள் அவுட் சோர்ஸ் பண்ணுறது ரொம்ப பெட்டர். ஓகேங்களா. அண்ட் நெக்ஸ்ட் லாஸ்ட் திங் தட் இஸ் த புக் கவர். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு புக்கு நீங்களே க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்டீரியர்லாம் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா ஓகே. பட் கவர் தான் வந்துட்டு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. புக்கோட கவர் தான் வந்துட்டு சேல்ஸுக்கே வந்து ஃபஸ்ட் இம்ப்ரெஷன். ஓகேங்களா. ஸோ அந்த இம்ப்ரெஷனை வந்துட்டு ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணுனா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ கேன் கிரியேட் யுவர் செல்ஃப் பட் ஹைலி ரெக்கமெண்டட் பேயிங் எ ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும். அப்படின்னா ஒரு ப்ரொஃபஷ்னலான ஒரு எக்ஸ்பர்ட்டான ஒரு ப்ரொஃபஷ்னலான டிசைனர் எப்படி வந்து கவர் டிசைன் பண்ணுவாரோ அது மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணால் சூப்பராக இருக்கும். அண்ட் யுவர் புக் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் க்ரூசியல் ஸ்டெப். ஓகேங்களா. உங்களோட சேல்ஸ் அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு திங் உங்களோட புக்கோட கவர், தென் நெக்ஸ்ட் இன்டீரியர், ஸோ ஆன் அண்ட் கீவேர்ட்ஸில். ஓகேங்களா. ஸோ இது எல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு அமேசான் KDPயில் நீங்கள் புக் போட்டால் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள். அண்டு உங்களுக்கு இதுக்கு ரிகார்டிங்காக இன்னும் ஃப்யூச்சரில் புக்ஸ் ரிகார்டிங்காக KDP ரிகார்டிங்காக அல்லது டிராஃப்ட் டிஜிட்டல் ஆர் பேசிவ் இன்கம் ரிகார்டிங்காக உங்களுக்கு வந்துட்டு இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ see you in the next video. Take care. Bye.